அம்பாளுடைய 3 அவசரம். ஒன்று பாலா திரிபுர சுந்தரி, அடுத்தது ராஜராஜேஸ்வரி ஆர் காமாட்சி ஆர் மகா திரிபுர சுந்தரி, அடுத்த நிலை மகா ஷோடசி. பாலா திரிபுர சுந்தரிக்கு அபயம் வரதம் மெயினாக, பாசம் அங்குசம். காமாட்சியாக வந்தாச்சுன்னா கரும்பு வில்லு, புஷ்ப பானம், வில்லுனா பானம் உண்டு. பாசம் அங்குசம். பாசம் அங்குசம் எதுக்காக அம்பாள் வச்சுட்டு இருக்கான்னா, நம்மள்கிட்ட பிரியமாக இருக்கா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தள்ளி போனால் அங்குசத்தினால நம்மளை பிடிச்சி அவள் பக்கத்தில் இழுத்துப்பேன். அதாவது டு கரெக்ட் த கோர்ஸ் ஸோ தட் வி கேன் லீட் த ரைட் பாத். அதுதான் அவளுடைய எய்ம். மகாஷோடசியோடைய சொரூபம் லக்ஷ்மி, சரஸ்வதி, அம்பாள் 3 பேரும் சேர்ந்தது மகாஷோடசியோடு. காமாட்சிக்கு உள்ள புஷ்பம், பானம், அங்குசம், பாசம் 4 கையில், லக்ஷ்மிக்குடைய 2 கையில் தாமரை, அபயம் வரதம், சரஸ்வதிக்கு உள்ள 2 கையில் வீணை, அடுத்தாப்புல புஸ்தகம், அக்ஷமாலா. இது எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்கு. எப்படின்னா, ஏன் வீணையை வச்சுக்கணும், ஏன் புஸ்தகம், ஏன் ஜபம் மாலைன்னா, இஃப் யூ வாண்ட் டு கம் அப் இன் லைஃப் யூ ஷுட் அக்வயர் த நாலேஜ். நாலேஜ் தான் மோட்சத்துக்கும் அதுதான் காரணம். அப்போது நம்ம என்ன படிக்கிறோமோ படித்ததை யூ ஹவ் டு அசிமிலேட். அதுக்கு தான் ஜபமாலை. படிச்சுட்டே இருக்கலாம், but if it has not entered our mind or we can't able to retain what you have learned, it won't be no use. Retaining capacity வரணுமானா உரு போடணும்னு அர்த்தம். அதாவது அதையே அபியாசேன கௌந்தேயான்னு சொல்ற மாதிரி திருப்பி 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 அதை நம்ம படித்தா தான் யூ கேன் மாஸ்டர் ஓவர் இட். அதை காமிக்கிறதுக்காக தான் ஜபமாலை. ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணினேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்களே அதை அனுபவிக்கணும். உங்களுடைய ஒர்க் இட் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறத பக்கத்து வீட்டுக்காரனே சொல்ல வேண்டாம், உங்களுக்கே உங்களுடைய ஒர்க்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அதை காமிக்கிறதுக்காக தான் வீணை. நீங்களே வீணையில் வாசிக்கும் போது தன்னை தெரியாமல் பேஷ்னு சொல்லுவேன். ஆஸ் இட் இஸ் யூ ஆர் எ ஸ்பெக்டேட்டர் மாதிரி, நாட் யூ ஒன்லி எ பர்ஃபார்மர், யுவர் செல்ஃப் இஸ் அனலைசிங் யுவர் செல்ஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அதை காமிக்கிறதுக்காக தான் இது. அது மாத்திரம் போராது, நமக்கு தேவை வாழ்க்கையில் சௌக்கியம் கிடைக்கணும். அது சௌக்கியமாக இருக்கோங்கிறதுக்காக காமிக்கிறதுக்கு தான் 2 கையிலையும் தாமரை. அந்த தாமரைங்கிறது மாத்திரம்தான் சூரியனை பார்த்த உடனே அது பெருசாக அந்த இடத்துல சூரியன் சொல்கிறத நீங்கள் சூர்யாச்சி ஆச்சாரியான்னு வந்துடும். அந்த உங்களுடைய கூம்பி இருக்கக்கூடிய தாமரையானது பெருசாக விரிஞ்சு அது அனுகிரக விசேஷத்தினால அது பர்மனண்டாக இருக்கும். அப்படியும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை காப்பாற்றுறதுக்காக அபயம், வேணுங்கிறத கொடுக்கறதுக்காக வரம், அபய வரம் முதிரை. இவ்வளவும் ஏன் ஷோடசிக்கு இருக்குன்னா, அவள் யாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த ஆயுதங்கள் ஒன்றுமே கிடையாது. அவள் இவ்வளவும் வச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு மெயினானது, உங்களுக்கு ஞானம் வரணும். ஞானம் சாயுஜ்யமானது கிடைக்கணும். சாயுஜ்யம் கிடைக்கிறதுக்கு குருவோடைய அனுகிரகம் வேணும். குரு, தேவதை, மந்திரம், இது ஒரு எட்டர்னல் ட்ரையாங்கிள். கடைசியில் குருவும் தெய்வமும் ஒன்றாவே உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஷோடசி. ஞானப்பிரதத்துக்காக ஷோடசி. அட்மினிஸ்ட்ரேஷன் பூரா அம்பாள் கையில் வந்துடும், ராஜ்யம் நடத்துறது. எப்படின்னா, சின்ன குழந்தைகள் அம்மா கண்டிக்கிறாங்கிறனால பாட்டிகிட்ட ஓடி போய் மடியில் படுத்துக்கிற மாதிரி இது. ஏன்னா இவள் தண்டனையே கொடுக்க மாட்டான், அரவணைச்சு நல்லதை கொடுக்கறதுக்கு மாத்திரம்தான் அவருடைய வேலைங்கிறது.